என் சமையல் அறையில் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான குழம்பு பண்ண போகிறோங்க. இந்த குழம்பு சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாமும் நீங்கள் எடுத்துக்கலாம். கர்நாடகா பக்கம் பண்ணக்கூடியது ஒரு பெங்களூர் குழம்புன்னு சொல்லுவாங்க. அதை பெங்களூர் காய்கறி குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெங்களூர் காய்கறி கறி செய்ய தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு 1/2 கப், வேக வைத்து கொள்ளவும். காய்கறி கலவை 1 கப், தேங்காய் துருவல் 1/2 கப், காய்ந்த மிளகாய் 8 அல்லது 10, கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், புளி சிறு துண்டு, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த பெங்களூர் காய்கறி குழம்புக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இதுக்கு முதல்ல மிளகாயை கொஞ்சம் வறுத்துக்கணும். இந்த கடாயில் ஒரு சிட்டிக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் 8லேருந்து 10 மிளகான்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதில் அந்த வேடிக்கைன்னு சொல்கிற இந்த சிகப்பு ரொம்ப காரம் இல்லாத ஒரு மிளகாயின்னு அதோடு சேர்த்துருக்கேன். இது அந்த ஊர் பக்கம்லாம் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறது. அதில் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா நிறம் நல்ல அழகான ஒரு நிறம் கொடுக்குங்கிறதுக்காக. இந்த மிளகாய் மட்டும் நான் எப்போ சொல்கிறது என்னென்னா, நம்ம இந்த காரம் கொடுக்குறோம், பட் ஆனால் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கூட்டி குறைச்சி பண்ணிக்கணும். இப்போ இதை ஓரளவு கொஞ்சம் நல்லா வறுத்துடணும். ரொம்ப அப்படியே கருகக்கூடாது, லேசாக நிறம் மாறாமல் வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்குது. ஸோ கட்டாயம் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். கைவிடாமல் வறுத்துருங்க. இப்போ இது வறுத்தாச்சு நல்லா. இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறினோடனே நம்ம இந்த காம்பை பிச்சிடணும். நம்ம மிளகாயை காம்பு உடைக்காம வறுத்த காரணம், சில நேரங்களில் காம்பு முழுசாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த விதைகள்லாம் வெளியில் காந்த ஆரம்பிச்சிடும். அதனால விதையை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காம்பை நீக்கிக்கலாம். இப்போ இதோடு சேர்த்து நம்ம அரைக்க வேண்டிய பொருள்கள் பார்த்திங்கன்னா, தேங்காய், அந்த 1/2 கப்பு தேங்காய், அதோட கூட சீரகம், புளி, புளிப்பு தெரிஞ்சும் தெரியாமையும் இருக்கணும். அதனால் லேசாக ரொம்ப பெரிய இதுவாக வேணால் சின்ன துண்டு புளி, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிளகாயில் இந்த காம்பை எடுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கொஞ்சம் நைஸ் விழுதாக அரைக்கலாம். ஆனால் அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியை நான் போட்டுடுறேன். இது ஆறுறதுக்குள்ளார அதே கடாயிலேயே தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 1.5 கப்புலேருந்து 2 கப் அளவுக்கு நறுக்கி வச்சுருக்க காய்கறி கலவை. இந்த காய்கறி பற்றி சொல்லணும்னா, இன்றைக்கி ஒரு சின்ன துண்டு கேரட்டு, ஒரு சின்ன துண்டு பொடலங்காய், ஒரு சின்னதாக உருளைக்கிழங்கு, இதெல்லாம் தான் நான் எடுத்திருக்கேன். பரங்கிக்காய் ஒரு துண்டு. காய்கறி நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை உங்களுக்கு இஷ்டத்து மாதிரி நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து வேக விடுவோம். இது ஒரு 1/2 வேக்காடு வெந்ததுக்கு அப்புறமா இதில் உப்பு சேர்த்துக்கலாம். அதோடு கூட அப்புறமா பருப்பையும் சேர்க்கணும். இது 1/2 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு இடையில இது ஆறினோன்னு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஒரு 1/2 வேக்காடு வேக வச்சிட்ருக்கோம். இந்த பக்கம் இந்த விழுதையும் அரைச்சி வச்சுட்டேன். அவங்களோட சமையலில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த மிளகாயை, காஞ்ச மிளகாயை வறுத்து அரைக்கிறது தான் பெரும்பாலும் இருக்கும். அது ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். ரெண்டாவது அதில் உள்ள அந்த காட்டத்தையும் அது குறைக்குது. ஸோ அது நல்லா வறுத்துட்டு பெரும்பாலானது எல்லாத்தையும் சொல்லலை, பெரும்பாலான விஷயங்களுக்கு அவங்க அரைச்சி அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி பரங்கிக்காய் அதிகமாக சேர்த்துக்கிறாங்க அவங்களோட சமையலில். பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் இருக்கும் நிறைய. இது இப்போ வேக வச்சாச்சு, வெந்துக்கிட்டு இருக்கு. இதில் இப்போ இந்த 1/2 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் பருப்பு சேர்க்குறேன்னு சொன்னோம் இல்லையா? அதனால் இந்த பருப்பை இதில் சேர்த்துடுறேன். இந்த கடலை பருப்புக்கு பதிலாக பாசி பயறு இருக்குது இல்லையா, அதையும் சேர்த்து பண்ணலாம். அதுவும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. பட் நான் சாப்பிட்டது இந்த கடலைப்பருப்பு வச்சு தான். இப்போ சொன்னாங்க பாசி பயிரும் வச்சு செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். இது ஒரு மூடியை போட்டு வேக வச்சிடலாம்.
நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறமா மற்றது பண்ண. இப்போ இது வெந்துருச்சு நல்லா, பார்த்திங்கன்னா தெரியும். தண்ணியும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அந்த விழுதை போடும்போது தேவையான அளவு தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். அந்த விழுதை சேர்த்து அதையும் கொதிக்க விடணும். எப்படி தான் நம்ம வறுத்து அரைச்சி பண்ணாலும் அது கொஞ்சம் கொதித்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மிக்சி ஜாரில் நம்ம கழுவி எடுத்தோம் இல்லையா, அதையும் நான் அதோட ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். இது கொதிக்கும் பொழுது இந்த பக்கம் நம்ம தாளித்து கொட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் நான் கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம தாளிக்கிறதுக்குள்ள தண்ணி வற்றிடக்கூடாது இல்லையா, அதனால். இப்போ இதில் வந்து எண்ணெய், இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதனால் தேங்காய் எண்ணெய் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் சொன்னோம் இல்லையா, அந்த கணக்குக்கு அதில் ஊற்றியிருக்கேன். இப்போ இதில் கடுகு, அதோட சிட்டிகை பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. எப்போவுமே கருவேப்பிலை சில நேரம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி சின்ன கடாயில் தாளிக்கணும் அப்படின்னா அது வந்து நல்லா தெரித்து எல்லா பக்கமும் விடுங்க. ஏன்னா நம்ம கழுவி யூஸ் பண்ணுறதுனால. அதனால் நான் என்ன பண்ணேன், குழம்பு மேலே அப்படி போட்டு வச்சுடுவேன். அவ்வளோதான். இப்போ இந்த குழம்பு ரெடி ஆயாச்சு. ஆக்சுவலாக சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, இதில் பூண்டு சேர்த்துக்கிறவங்க, வெங்காயம் சேர்த்துக்கிறவங்க, சேர்த்துக்காதவங்கன்னு இருக்காங்க. பூண்டு சேர்த்துக்கிறவங்களா இருந்தால், ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருந்தாங்க, அவங்க பூண்டு வந்து இந்த தேங்காய் எண்ணெயில் தாளித்து சில நேரங்கள் இந்த குழம்புல ஊற்றுவாங்க. எதிர் வீட்டில் இருக்கிற வாசனை இந்த வீட்டுக்கு வரும். கம கம கமன்னு அப்படி ஒரு வாசனை இருக்கும். அதே மாதிரி வெங்காயமும் நல்ல சருக வறுத்துட்டு இந்த எண்ணெயில் அதை இதோட சேர்த்துக்குவாங்க. அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. ஸோ அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதில் கொத்தமல்லியும் போட்டுடலாம். இப்போ இந்த மேங்களூர் காய்கறி கறி ரெடி ஆயாச்சு. இதை வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம்.